ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஜியாகிரஃபி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்கம். மேற்கு வங்கம். இந்த சணல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வாணிப பயிர். வாணிப பயிர். இந்த சணல் மட்டும் கிடையாது, இந்த சணல் கூட சேர்த்து புகையிலை, எண்ணெய் வித்துக்கள், புகையிலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, இதுவுமே சணல் பயிர் தான். இந்த சணல் தங்க நூலிலை என்று அழைக்கப்படுகிறது. தங்க இலைப்பயிர், தங்க இலைப்பயிர் அப்படின்னும் அழைக்கப்படுது. இலை பயிர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1853. முதல்ல மும்பை டு தானே போட்டிருப்பாங்க. தானே, மும்பை டு தானே, மும்பை டு தானே போட்டிருப்பாங்க. இது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 16 ஏப்ரல் 1853 தொடங்கியிருப்பாங்க. இது மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 34 கிலோமீட்டர். இது குரூப் 4ல் கேட்பாங்களான்னு தெரியாது, ஆனால் குரூப் 1ல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின், பாட்சால் மண்வகை என்பது டேஷ். பாட்சால் மண்வகை என்பது, இதற்கு சரியான விடை மலைப்பகுதி மண். மலைப்பகுதி மண். அடுத்த கொஸ்டின், மேகாலயா எந்த மாநிலத்தின் சுயாட்சி மூலமாக உருவாக்கப்பட்டது? மேகாலயா எந்த மாநிலத்தின் சுயாட்சி மூலமாக உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தோட சுயாட்சி மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தவறானதை நீக்குக. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மிக பிரபலமான சுற்றுலா தலங்கள்: ரோஜா பூங்கா, ரோஸ் தீவு, செல்லுலார் சிறை, ஹேவ்லாக் தீவு ஆகியவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரோஜா பூங்கா இதில் பொருந்தாதது, தவறானதை தான் நீக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரோஜா பூங்கா. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், அதனால் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது? இது கேரளா. கேரளா தான் இந்தியாவில் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா, உருமாறிய பாறைகளில் கீழ்கண்டவற்றில் தவறான அறிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. உருமாறிய பாறைகளில் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் உருவான இடங்களிலேயே காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் வாயுக்களுடன் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் உருவான விகிதத்தில் கரிமமாக கருதுகின்றன. இதில் சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ, உருமாறிய பாறைகளில் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது. அடுத்ததா, கீழுள்ளவற்றுள் பசுமை குடில் வாயு எது? கீழுள்ளவற்றுள் பசுமை குடில் வாயு என்பது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை குடில் வாயு. சம்பல் என்பதன் ஆற்றின் துணையாறு. சம்பல் என்பதன் ஆற்றின் துணையாறு நர்மதாவா, தபதியா, யமுனாவா, சரஸ்வதியா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, யமுனா. யமுனா தான் இதற்கான சரியான விடை. இது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்குது பார்த்தோம்னா, சம்பல், பெட்வா, சோன் ஆகியவையும் இதோட துணை நதி தான். அடுத்ததா, கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய ஆறு எது? தாமோதர், காவிரி, சம்பல், சன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தாமோதர் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், புவியோட தோற்றங்களும் அதை அறிந்தவர் விளக்க உரை அதற்கு கொடுத்தவர்களையும் பொருத்தணும். புவியியல் சுழற்சி இதை
புவியியல் சுழற்சி, புவி புறவியல் சுழற்சி, பெனிபினைன் சுழற்சி, பெடிபினைன் சுழற்சி. இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது WM டேவிஸ் வந்து புவி சுழற்சி. அடுத்தது புவி புறவியல் சுழற்சி வால்டர் ஃபென்க். பெனிபினைன் சுழற்சி அது கிரிம்கி. பெடிபினைன் சுழற்சி எல்சி கிங். இதை ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா ஜியோகிராஃபிக்கல் சைக்கிள், ஜியோமார்பிக் சைக்கிள், பெனிப்ளானேஷன் சைக்கிள், பெடிபிளான்டேஷன் சைக்கிள். இன்னொரு தடவை பாருங்கள். புவியியல் சுழற்சி, புவி புறவியல் சுழற்சி, பெனிபினைன் சுழற்சி, பெடிபினைன் சுழற்சின்னு இருக்குது. அடுத்த கொஸ்டின், இதோட பொருத்தணும். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்துக. முட்டை வந்து வெள்ளி புரட்சி, முட்டை வெள்ளி புரட்சி. உரம் சாம்பல் புரட்சி. தேன் வந்து பொன் புரட்சி. தோல் வந்து பழுப்பு புரட்சி. இதுவே வெள்ளி இலை புரட்சி, அது வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா அது பருத்தி. பருத்தி தான் வெள்ளி இலை புரட்சி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை ஆப்ஷன் சி NH7. NH7 தான் இதற்கு சரியான விடை. NH7 என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? இந்தியாவிலேயே பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். மத்திய பிரதேசம் இரண்டாவது மிகப்பெரிய பரப்பளவில் மிகப்பெரியது. 3. மகாராஷ்டிரா மூன்றாவது மிகப்பெரிய மாநிலம் இந்திய பரப்பளவில். கர்நாடகா மிகப்பெரிய மாநிலம் இந்திய பரப்பளவில். இதில் தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, அதாவது கர்நாடகா 4வது மிகப்பெரிய மாநிலம் என்பது இதில் தவறான விடை. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? இதற்கு சரியான விடை கோதாவரி. நம்ம எல்லாரும் காவிரின்னு நினச்சிட்டு இருப்போம், இது கோதாவரி தான் என்பது தான் சரியான விடை. காவிரி இதில் எல்லா ஆப்ஷனில் கொடுத்துருந்தா நீங்கள் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க் எதனோடு தொடர்புடையது? இந்த இங்கிலீஷில் அந்த நேம் பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். நீங்கள் ஷார்க்குக்கு சர்க்கு அப்படின்னு எழுதக்கூடாது. ஷார்க் வேறு, சர்க் வேறு. அதனால் ஆங்கிலத்தில் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதற்கு சரியான விடை கிளேசியர், பனியாறு என்பது இதற்கு சரியான விடை. அதர்வண வேதம் பின்வருவனவற்றுள் எதனோட தொடர்புடையது? அது என்னன்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை பூதம் மற்றும் பேயாவிகள். முந்தைய கால மனிதர்கள் இதற்கான சான்று இந்தியாவில் எங்குள்ளது? முந்தைய கால மனிதர்கள் இருந்ததற்கான சான்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது நர்மதா வேலி. அடுத்து, யோக தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை பதாஞ்சலி. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் சரியான கூற்று என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. இதை பார்த்துங்க. அடுத்து, புகையிலை போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. இதில் சரியானவை தான் கேட்டிருக்காங்க. 2வது, புகையிலை உற்பத்தியில் 3வது இடத்தை இந்தியா பெறுகிறது. 3, இந்தியா புகையிலை உற்பத்தி மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 ஆகிய 3மே சரிதான். அடுத்து, உலகில் செறிந்த விமான போக்குவரத்து இவ்விரு நகரங்களுக்கிடையே நடைபெறுகின்றது. எந்த நகரம், என்னென்ன நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்டு நியூயார்க். லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்டு நியூயார்க் இதுதான் சரியான விடை. லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்டு நியூயார்க். கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி எலக்ட்ரிக் சால்டினிட்டிமீட்டர். மிசோரம் மாநிலம் டேஸ் மாகாணமாகும். இதற்கு சரியான விடை அது நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாகாணமாகும்.
மாநிலம்னு இருக்கணும். மலைகள், பீடபூமி, ஆறு போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டுவது தான் ஃபிசிக்கல் மேப், இயற்கை வரைபடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், வளிமண்டலத்தின் முதன்மை வாயுக்களையும் அதன் சதவீத அளவினையும் பொறுத்துக. இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நைட்ரஜன் 78.084, ஆக்சிஜன் 20.946, ஆர்கான் 0.036, கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு பார்த்தோம்னா அது 0.934, ஹைட்ரஜன் 0.005. அடுத்ததா கோமதி ஆற்றின் துணையாறு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கங்கா. இந்த கங்கா இன்னும் 2 இருக்கு, காக்ரா, கண்டக், கோசி அப்படின்னு ஞாபகிங்க. காக்ரா, கண்டக், கோசி. காக்ரா, கண்டக், கோசி இதை ஞாபகம். அடுத்ததா கீழ்கண்ட மாநிலங்களை இரும்பு எஃகு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்க வரிசை குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. முதல்ல என்ன இறங்கு வரிசைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பெரியதிலிருந்து சிறியது இப்படி தான் வரணும். அப்போ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா முதல் பிளேஸில் இருக்குது, இரண்டாவது ஒடிசா இருக்குது, 3வது சத்தீஸ்கர், 4வது தான் கோவா. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. பட்டியல் ஒன்றுடன் 2 பொருத்தணும். இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது இயற்கை பாதுகாப்பு 1951, சூழிட பாதுகாப்பு அது 1967, தேசிய வள பாதுகாப்பு அது 1970, பசுமை அமைதி 1971. அடுத்த கொஸ்டின், எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி அணு நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அது ஸ்பைஸ் சேட்டலைட், உளவு செயற்கைக்கோள் என்பது இதற்கு சரியான விடை. எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணு நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் தான் இந்த ஸ்பை சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது? 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1998. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றினை கண்டுபிடி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது 1977ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தினை உருவாக்கியது என்பது இதற்கு சரியான விடை. 1977. இங்கே எக்ஸாக்டாக இயர் தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. MEP, மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். புலி பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. புலி பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1973. இது முதலாக எங்கே துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பெட் தேசிய பூங்கா. என்ன பூங்கா? கார்பெட் தேசிய பூங்கா. தேசிய பூங்காவில் இதை ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற பேரில் துவங்கப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா 1 ஏப்ரல். யார் அப்போ பிரதமராக இருந்து துவங்கி வச்சது பிரதமர் தான். அப்போ இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரதமராக இருந்து இதை துவங்கி வச்சுருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் மாநிலங்களில் எது முழுவதும் இயற்கை உரம் முதன்மை மாநிலமாக கருதப்படுகிறது? ஆர்கானிக் ஃபார்மை பயன்படுத்துகிற
முழுவதுமாக ஆர்கானிக் ஃபார்மாக பயன்படுத்துகிற எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சிக்கிம் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், உலகின் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்க கோடுகளை வரைந்தவர். முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அது தாலமி தான் வரைஞ்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின், இரவி வானில் திடீரென ஏற்படும் ஒளிக்கீற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது லைட்டு. ஒளிக்கீற்று அப்படின்னா இது லைட்டு. ஏன்னா இந்த ஒளி பாருங்கள், த லைட் நைட் இஸ் கால்டு. இங்கே லைட்டுன்னு இருக்குது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மெட்டிராய்ட்ஸ். அதாவது எரி நட்சத்திரம் தான் மெட்டிராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அது என்ன காற்று அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, லூ காற்று. லூ என்பது இதற்கு சரியான விடை. அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் எது? இதில் மண்டலம்னு கேட்டிருக்கிறது. இது பூமினா ஜீபாய்டு வடிவம். இதில் மேலே கடகரேகை இருக்கும், கீழே மகர ரேகை இருக்கும். இந்த கடகரேகையில் இருக்கா இல்லை இதற்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதான் இதற்கான கேள்வி. இது என்னென்னா ஈக்குவட்டோரியல் ரீஜியன் அப்படின்னா இது நிலநடுக்கோட்டில் இருக்குது அப்படிங்கிறதான் இதற்கான சரியான விடை. இது அமேசான் மற்றும் காங்கோ காடு. ஏன் இது இருக்குது அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ நிலநடுக்கோட்டில் தான் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக, அதாவது அதிகமான சூரிய ஒளி நிலநடுக்கோட்டில் தான் இருக்கும். இந்த நிலநடுக்கோட்டில் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி மழை பெய்யும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது பெரிய கான்செப்ட்டு. சின்னதாக மழை பெய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த மழை பெய்யறதுனால இந்த பகுதி முழுவதும், அதாவது நிலநடுக்கோடு பகுதி, இந்த நிலநடுக்கோட்டில் வர எல்லா பகுதியும் சொல்லணும்னா பசுமை காடுகளாக தான் இருக்கும். அதனால் இந்த அமேசான் காடு, காங்கோ ஆறுகள்லாம் அங்கே தான் பாயுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அமேசான் ஆறு இது பசுமையாக இருக்கிறதுனால தான் மழை அதிகமாக வரும். இதனால தான் அந்த பாய்கின்ற மண்டலத்தை பற்றி இதை கேட்டிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.